வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கை விசஸ் இங்கிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்பதான பயிற்சி ஆட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இது தொடர்பாக தர இருக்கிறேன். குறிப்பாக இங்கிலாந்து அணியினுடைய தலைவருக்கு பதிலாக யார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், தற்பொழுது யார் இங்கிலாந்து அணியினுடைய தலைவர் என்பதாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை மகளிர் அணி, அதே போன்ற அயர்லாந்து மகளிர் அணிகளான போட்டி இடம்பெற்ற T20 போட்டி இடம்பெற்றது. இந்த தொடர் 2 போட்டிகளை கொண்ட தொடராக இருந்தது. முதலாவது போட்டியிலே இலங்கை அணியினர் வெற்றி வாகை சூட்டிக் கொண்டார்கள். இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இது தொடர்பாகவும் நான் தர இருக்கிறேன். அதே போல 128 வருடங்களுக்கு பிற்பாடு 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக முழுமையான விடயங்களை நான் இந்த காணொலியிலே வைத்திருக்கிறேன். முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்பதான் பெஸ்ட் பூரமாக்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை விசஸ் இங்கிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரினுடைய முதலாவது பயிற்சி போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இங்கிலாந்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக பயிற்சி போட்டி என்ற வகையிலே யார் யார் விளையாட இருக்கின்றார்கள், எல்லோரும் விளையாட முடியும். இந்த பயிற்சி ஆட்டத்திலே ஒருவருக்கு பதிலாக ஒருவர் மாற்றி ஒருவர் துடுப்படுத்தாட முடியும், ஒருவர் பந்து வீச முடியும், இப்படி மாற்றி துடுப்படுத்தாடி பந்து வீச முடியும். ஆனால் இதில் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள், யார் விளையாட இல்லை என்பது தொடர்பாக அதையெல்லாம் விட இங்கிலாந்து அணியில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் தலைவராக, அதாவது இந்த தொடருக்கு இலங்கை அணிக்கு தொடருக்கு முன்னதாக தலைவராக இருந்த பென் ஸ்டோக் தற்பொழுது இந்த 3 போட்டிகளிலும் விளையாட மாட்டார். இலங்கை அணிக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளையும் விளையாட மாட்டார் என்பதாக உத்தியோகபூர்வமாக தகவல்கள் இங்கிலாந்து பக்கம் இருந்து வெளியாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவர்களே 100 போட்டிகளில் விளையாடியமை காரணமாக அவர்கள் காலில் உபாதை ஏற்பட்டமை காரணமாக அவர் விளையாட மாட்டார். இலங்கை அணிக்கு எதிரான 3 டெஸ்ட் போட்டிகளும் விளையாட மாட்டார். இருந்தாலும் அவர் முன்னாள் தலைவர் என்ற வகையிலே அவர் இந்த குழாத்தோடு இணைந்து பயணிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அப்படியாக இருந்தால் இலங்கை அணிக்கு எதிரான தொடரிலே யார் இங்கிலாந்தின் தலைவர் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது இங்கிலாந்து அணிக்கு தற்பொழுது புதிதாக இந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடருக்காக வேண்டி தலைவராக ஒலி போப் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட இந்த டெஸ்ட் தொடருக்காக முழுக்க தலைவராக ஒலி போப் தான் கடமையாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அவர் 3ஆம் இலக்கத்தில் துடுப்பாடக்கூடிய இங்கிலாந்தின் 3ஆம் இலக்கத்தில் துடுப்பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியில் அவருடைய தலைமைத்துவம் எப்படி இருக்க போகின்றது என்பதாக நாங்கள் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இலங்கை அணிக்கு எதிரான, அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலே இலங்கை அணிக்கு இங்கிலாந்து அணி தொடர்பாகவும் அதே போன்று இங்கிலாந்து அணியுடைய மைதானங்கள் தொடர்பாகவும் இலங்கை பயிற்சி குழாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் இயன் போல். இவருடைய பயிற்சியின் போது, அதாவது இவர் மிகச்சிறந்த விக்கெட் காப்பாளர், அதே போன்று துடுப்படுத்தாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரரும் கூட. ஆனால் இவர் இலங்கை அணிக்கு எப்படி இங்கிலாந்து அணி தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார், குறிப்பாக ஆடுகளங்கள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார். இவர் இலங்கை குழாத்தோடு இணைந்து கொண்டது இலங்கை குழாத்திற்கு ஆரோக்கியமானதா இல்லையா என்பதாக நாங்கள் முதலாவது டெஸ்டிலே விளங்கிக் கொள்ளலாம். காரணம், ஆடுகளத்தினுடைய தன்மை, அதே போன்று வீரர்களுடைய செயற்பாடுகள், குறிப்பாக மைதான தன்மை என்பது தொடர்பாக இந்த இயன் போலுக்கு நன்றாகவே தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இயன் போலுடைய வருகை இலங்கை அணிக்கு எவ்வாறு அமைய போகிறது என்பதாக. அதே போல இலங்கை வெர்சஸ் அயர்லாந்து மகளிர் அணிகளான போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டியிலே அதாவது இந்த தொடர் இரண்டு போட்டிகளை கொண்ட T20 தொடருடைய முதலாவது போட்டியிலே இலங்கை அணியினர் வெற்றி வாகை சூடியிருந்தார்கள். இரண்டாவது போட்டி நேற்றைய தினம். இந்த போட்டியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியிலே அயர்லாந்து அணியினர் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். குறிப்பாக அயர்லாந்து அணியினர் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலில் துடுப்படுத்தாட அயர்லாந்து அணியினர் 173 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து ஒருவர் 119 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக விளங்கக்கூடிய கபி லிவிஸ் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருக்கின்றார். இவர் 119 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 75 பந்துகளுக்கு மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அயர்லாந்து அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருந்தார். ஓர்லா மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருந்தார். இவர் 31
பந்துகளுக்கு 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கையினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சசினி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அச்சினி குலசூரிய ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 36 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்க. மொத்தமாக அயர்லாந்து அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் 173 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிரினர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் 166 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தார். இன்றும் ஒரு அரை சதத்தினை கடந்திருந்தார் ஹர்ஷிதா சமரவிக்ரம என்பது குறிப்பிடத்தக்க. 44 பந்துகளுக்கு 64 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இந்த தொடரை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது இந்த அயர்லாந்து வெர்சஸ் இலங்கை மகளிர் அணிகளான தொடர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல நாங்கள் மற்றொரு விடயத்தை கூறுவோம். அதாவது ஒலிம்பிக் போட்டியிலே கிரிக்கெட்டை இணைத்துக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் இந்த தகவல் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக போன முறை இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே எப்படியாவது இந்த கிரிக்கெட்டை உள்நுழைவதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அது தடைப்பட்டிருந்தது. 2028ஆம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற இந்த ஒலிம்பிக் போட்டியிலே கிரிக்கெட்டை இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 1980ஆம் ஆண்டு இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரிக்கெட்டை ஒலிம்பிக்கில் இணைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு 128 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஒலிம்பிக்கிலே கிரிக்கெட்டினை இணைத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த ஒலிம்பிக்கில் எத்தனை அணிகள் விளையாட முடியும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது அயர்லாந்து, நெதர்லாந்து, இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், அதே போல நேபாளம், ஸ்கொட்லாந்து இது போன்ற பல அணிகள் விளையாட முடியுமா என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது ஆண்கள் மகளிர் அணியும் விளையாட முடியும், அதே போன்று ஆண்கள் அணியும் விளையாட முடியும். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒலிம்பிக் குழுவினர். அதாவது இந்த T20 போட்டிகளாக இடம்பெற இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குவார்கள். இதற்குள் தொடர்ச்சியாக அதாவது முதலில் இருந்து 6வது இடங்களை பெற்றுக் கொள்கின்ற அணிகள் மாத்திரமே விளையாட முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, இலங்கை, இந்தியா, அதே போன்று பங்களாதேஷ், அதே போன்று பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இதே போல T20 போட்டிகளில் தொடர்ச்சியாக 6 இடங்கள் இருக்கின்ற அணிகள் விளையாட முடியும் என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 128 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் ஒலிம்பிக்கில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பது மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் RJ ஆசிர். வணக்கம் நேர்களே.